ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திண்டுக்கல் பிவிஆர் ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்மளோட சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை தட்டுங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வந்து சேரும். இந்த இடத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்தோட முழு விவரம் தெரியாமல் போயிடும். இந்த இடம் எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் என்ற பகுதியிலேருந்து சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கட் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்கு. ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 400 to 450 அடி வரும். ஒரு அழகான செம்மண் நிலம். மண்ணை பாருங்கள் எவ்வளோ செவேர்னு இருக்குன்னு வீடியோவில் பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஒரு அழகான செம்மண் நிலம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கட் ரோடு பேஸ்லேருந்து ஒரு எல் டைப்பில் வரும். இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா 15 ஏக்கர். இந்த இடத்துல 2 ஏக்கரில் நமக்கு கொய்யா மரம் நட்டுருக்காங்க. கொய்யா மரம் பார்த்திங்கன்னா அதுவும் நல்ல காப்பில் இருக்குது. ஒரு அழகான செம்மண் நிலம். மண்ணை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செவேர்னு இருக்குன்ட்டு. மொத்தம் 15 ஏக்கர். வேடசந்தூர்லேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்குன்னா பஸ் வசதி இருக்குது. திண்டுக்கல்லேருந்து வர்றதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப் இருக்குது. அதனால் நமக்கு போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுபோக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 100 to 120 தென்னை மரம் இருக்குது. நாட்டு மரம் தான், நல்லா காப்பில் இருக்குது. வரப்பு மரம் தான், வீடியோவில் பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்த இடத்துல தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா நெல் பயிர் செஞ்சுருக்காங்க. தென்னை மரம் பாருங்கள் நல்லா காப்பில் இருக்குது. பூரா நாட்டு மரம் தான். மாமரம் ஒரு 2 மரம் இருக்குது. தற்போதைக்கு பார்த்திங்கன்னா நெல் பயிர் செஞ்சுருக்காங்க. இந்த பகுதியில் வாட்டர் சோர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா நமக்கு ஊரடி தோட்டமாக அமைஞ்சிருக்கு. அதனால் வேலைக்கு ஆட்கள் கிடப்பாங்க. பாதுகாப்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மெயின் ரோடு கிட்ட தான். வேடசந்தூர் டு வடமதுரை போகிற மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். பண்ணையில் தங்குற மாதிரி ஒரு ஓட்டு வீடு இருக்குது. இந்த இடத்துக்கு நீர் ஆதாரமானு பார்த்தீங்கன்னா ஒரு ஆழமான கிணறு இருக்குது. கிணறு பாருங்கள் சைடில் ஊறிட்டு இருக்கோம். வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நமக்கு இந்த இடத்துல ஒரு கிணறு, 2 இலவச மின்சாரம் வந்துடும். ஒரு கிணறுக்கு 2 சர்வீஸ் இருக்குது. கல் கட்டணம் கட்டி எவ்வளோ நீட்டாக அழகாக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஓட்டு வீடு இருக்குது. ஒரு குடும்பம் தாராளமாக தங்குற மாதிரி ஓட்டு வீடு இருக்குது. அதுபோக ஒரு 4 மாடு கட்டுற மாதிரி அது தனியாக ஓட்டுள்ள ஒரு செட்டு இருக்குது. 2 ஏக்கரில் பார்த்திங்கன்னா தனியாக நமக்கு தென்னங்கன்று வச்சுருக்காங்க. பூரா இளங்கன்று தான், நல்லா காப்பில் இருக்குது. வீடியோவில் பாருங்கள். அனைத்துலேயுமே பார்த்திங்கன்னா சொட்டு நீர் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா 15 ஏக்கர். இடம் பார்த்திங்கன்னா ஒரு எல் டைப்பில் வந்துடும். திண்டுக்கல்லேருந்துக்கு வர்றதுக்கு இந்த இடத்துக்கு பஸ் வசதி இருக்குது. அதுபோக வேடசந்தூர்லேருந்தும் வந்துடலாம். பூரா இளம் மரம் தான், நல்லா காப்பில் இருக்குது. ஒரு நல்ல செம்மண் பூமிங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.
இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுபோக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4 போர் வந்துடும். அதாவது ஒரு கிணறு, 2 இலவச மின்சாரம், 4 போர் வசதி இருக்குது, ஒரு ஓட்டு வீடு இருக்குது. மொத்தம் 15 ஏக்கர், ஒரு அழகான செம்மண் நிலம். இந்த இடத்துக்கு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு 20 லட்சம் ஃபைனலாக கேட்குறாங்க. நேராக வாங்க இடத்த பாருங்கள். பிடிச்சனா நேரடியாக ஓனர் டு ஓனர் பேசலாம். இதில் எந்த வழிமுறையில் உங்களோட ஆதரவு எங்களுக்கு என்னைக்கு வேணும். ஒரு நல்ல தோட்டம். இந்த இடத்த பற்றி மேலும் தகவல் தரும் நான் டிஸ்பிளேல வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.